வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி எத்தனையாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் சி 13,874. இந்தியாவில் சிறுத்தைகளின் நிலை என்னும் அறிக்கையை பார்த்தீங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரான பூபேந்திர யாதவ் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள சிறுத்தைகளின் எண்ணிக்கையானது அதாவது 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி 13,874ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிறுத்தைகளின் எண்ணிக்கையானது 12,852ஆக இருந்தது. தற்போது 2022ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 13,874ஆக அதிகரித்துள்ளதாக இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி 3,907 சிறுத்தைகள் ஆனது காணப்படுகின்றன. 2018ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள சிறுத்தைகள் எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா 3,421ஆக இருந்தது. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது 1,985 சிறுத்தைகளான காணப்படுகின்றன. இங்கு 2018ஆம் ஆண்டு நிலவரப்படி 1,290 சிறுத்தைகளானது காணப்பட்டது. அடுத்தது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1,879 சிறுத்தைகளானது காணப்படுகின்றன. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி 1,070 சிறுத்தைகளானது காணப்படுகின்றன. 2018ஆம் ஆண்டு 868 சிறுத்தைகள் இருந்தது. தற்போது 1,070 சிறுத்தைகளாக உயர்ந்துள்ளது. இதில் இமயமலை தொடரின் வெளிப்புற தொடர்ச்சியான சிவாலிக் மலைகள் மற்றும் இந்தோ கங்கை சமவெளி பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறுத்தைகளோட எண்ணிக்கையானது சரிந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு நிலவரப்படி இங்க 1,253 சிறுத்தைகள் இருந்துச்சு. தற்போது 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,109 சிறுத்தைகளாக சரிந்துள்ளது. இந்த எண்ணிக்கையானது சரிந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பீரங்கியை தாக்கி அழிக்கும் பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தின் தீஸ்தாவில் இருக்கக்கூடிய சோதனை களத்தில் பீரங்கிகளை தாக்கி அழிக்கக்கூடிய பயிற்சியானது நடைபெற்றது. இந்த பயிற்சியினை இராணுவத்தின் கிழக்கு கட்டுப்பாட்டு தலைமையகமானது மேற்கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாடுகளை முறியடிக்கும் திறனை அதிகரிக்கும் விதமாக இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள ஹெலிகாப்டர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ MH-60R. எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாடுகளை முறியடிக்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய விதமாக MH-60R ஹெலிகாப்டர் என்ற ஹெலிகாப்டரை இந்திய கடற்படையில் மார்ச் 6ஆம் தேதி இணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹெலிகாப்டர் ஆனது பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு ஏவுகணைகள், நீர்மூழ்கி ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை அழிப்பதற்கான திறனை கொண்டுள்ளது. மேலும் இது தன்னை தாக்க வரக்கூடிய ஏவுகணைகளை கண்டறிந்து அவற்றிடமிருந்து தற்காத்து கொள்ளும் அமைப்புகளானது இந்த ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் இதனுடைய வடிவமைப்பானது பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் ஆனது பகல் இரவு நேரங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபடுதல், நடுக்கடலில் சரக்குகளை கையாளுதல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மொரிஷியஸின் அகலீகா தீவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான தளத்தினை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் உதவியுடன் மொரிஷியஸின் அகலீகா தீவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான தளம் மற்றும் படகுத்துறையை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மொரிஷியஸின் பிரதமரான பிரவிந்த் ஜக்நாத் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பூஜ்ஜிய பாகுபாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 1. மார்ச் 1 பார்த்தீங்கன்னா பூஜ்ஜிய பாகுபாடு தினமானது அனுசரிக்கப்படுகிறது.
இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஹெல்த், ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சிவில் பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக கடற்புல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுய காயம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.